எமோஷனல்னா மனுஷனே கிடையாது. ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஒரு எமோஷன் வந்து அவனை சூப்பர் ஹியூமன் ஆக்கும். அவனுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அவன் சாதிக்கவே முடியாதுன்னு நினச்ச விஷயத்த சாதிச்சு காட்ட வைக்கும். அந்த எமோஷன் என்ன, அந்த எமோஷனை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.com. அண்ட் அதேமாரி ஆர்மரோடோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ரிங்கும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிங்கு, பட் இது வந்து வர்ச்சுவா காயின் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம். ஸோ தட் இந்த ரிங்கை நீங்கள் வேர் பண்ணுறப்போ வந்து வர்ச்சுவா காயின் வந்து நீங்கள் மைண்ட் பண்ண முடியும். ஸோ அது இன்னும் ப்ரீசேல் ஆரம்பிக்கல. ஸோ ஆர்மரோட சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெகு விரைவில் வரும். ஓகே, ஸோ அண்ட் கைஸ், நம்மளோட இங்கிலீஷ் சேனல் வந்து ஆஸ்ட்ரகுல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை தேடி பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கிறேன். மோஸ்ட் கேசஸ் வந்து நம்ம தமிழில் இங்கிலீஷில் வந்து மேபி வந்து ஒரே மாரி வீடியோஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள், இம்ப்ரூவைசேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்மள்ட்ட இருக்கிற எந்த எமோஷன் வந்து நம்ம எப்போவுமே பார்த்தாலே அது நெகட்டிவாக நினைக்கிறோம். இது இருக்கிற இதெல்லாம் வந்து வேஸ்ட்டான எமோஷனு, இது நம்மளுக்கு வரக்கூடாது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுகிட்ட சாமியார்கிட்டலாம் போவோம். அந்த எமோஷனுக்கு நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்றைக்கி இந்த உலகம் உருவானதுக்கு அந்த எமோஷன் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கிய காரணம் இல்லை, ஆக்சுவலி அந்த எமோஷன் இல்லைன்னா நம்ம வந்து மனுஷங்க உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த எமோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம். நீங்கள் வந்து யார்கிட்டலாம் போய் கேளுங்களேன், கோவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கோவப்படுறவன்லாம் வந்து முட்டாப்பையில இருப்பான், அவனுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுவான், அவனை யோசிக்க முடியாது, அவனுக்கு வந்து கோவப்படுறவன் லைஃப்பில் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை பற்றி வெறுமனையாக நெகட்டிவாக மட்டும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி நம்ம பார்க்குற கோவம் எல்லாமே வந்து ஒரு ரியாக்டிவான ஒரு கோவம். நீங்கள் யாராவது திட்டிங்கன்னா அவங்க திரும்ப திட்டுவாங்க, ரோட்டில் சண்டை போட்டிங்கன்னா அவங்க திரும்ப சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம கோவத்தை வந்து முக்கால்வாசி தடவை நம்ம வந்து பார்க்குறோம். பட் கோவம் நம்ம கண்ணுக்கு தெரியாத கோவம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த கோவம் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இவர் வந்து ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கிறாரு, டிராக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. இவர் கொஞ்சம் பணக்காரர், அவர் காசு வாங்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குறாரு. அந்த கார் மேலே இவருக்கு ரொம்ப ஆசை. கார் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு சமயத்துக்கு மேலே பொறுக்க முடியல. என்ன பண்ணுறாரு, அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே நேராக போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த கார் கம்பெனி உலகம் முழுக்க ஃபேமஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் கார் கம்பெனி. அங்கே போயிட்டு வந்து இவர் சொல்கிறார், இதில் வந்து கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த ஓனர் இறங்கி வந்து நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து ஒரு டிராக்டர் கம்பெனி வச்சுருக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. டிராக்டர் கம்பெனிக்கும் ஸ்போர்ட்ஸ் காருக்கு என்ன சம்மந்தம், உனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நீ இடத்த காலி பண்ணு, உனக்கு இதை பற்றிலாம் இங்கே வரக்கூடாது, உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சல்ட் பண்ணி எல்லாருமே அமுச்சு விட்டுறாரு. இவருக்கு வீட்டுக்கு வந்தவருக்கு வந்து தலைக்கு மேலே கோவம். இவருக்கு வந்து எதாவது நம்ம பண்ணியே ஆகணும், நம்ம என்ன அவ்வளோ கம்மியாக போயிட்டோமா, நம்மளுக்கு திறமை இல்லையா, நம்ம திறமையை காட்டுவோம், நம்ம எப்படியாவது முன்னேறி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நைட்டும் பகலமாக வேலை செய்கிறாரு. இவரே எல்லா விஷயத்தையும், இவர் மெக்கானிக், எல்லாத்தையும் செய்கிறாரு. கையில் இருக்க காசு எல்லாத்தையும் போடுறாரு, ரேஸ்க்கு போகிறாரு, அங்கே நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாரு. தோல்வி, பயம், ஜெயம் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியாக ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து இவருக்கு வந்து இந்த கார் கம்பெனிக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிக்குது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில். அதுக்கப்புறம் இவரோட கார் கம்பெனிக்கு சேல் வர ஆரம்பிக்குது. ஒரு கார் கம்பெனி வந்து உலகம் புகழ்பெற்ற கார் கம்பெனி ஆகுது. இவர் எந்த கம்பெனி கூட சண்டை போட்டாரோ அந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கம்பெனியாக இவர் இருக்குது. இவர் கம்பெனி பேர் ஒரு லாம்பர்கினி, அவர் வந்து ஃபெராரி. இவர் பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜோ ஃபெராரி. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவத்தோட வெளிப்பாடு வந்து இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனி ஆச்சு. பட் நம்மளுக்கு இது வந்து நம்ம கோவத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இதை சொல்ல மாட்டோம். நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, ஈவன் அன்னைக்கு நடந்த அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டால் கூட வந்து கோவத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆமாம், இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஏதோ ஒன்று சொன்னார், ஓனர் பயங்கரமாக திட்டினார், அவர் உடனே கோவப்பட்டு கதவை வேகமாக சாத்தி அடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட எக்ஸாம்பிளாக அவங்க கூட இதை தான் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டோரிக்கு பின்னாடி வந்து ஒரு கோவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுமாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கைஸ். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து மனுஷங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ எல்லா ஃபுட் செயினில் வந்து எல்லா அனிமல்ஸையும் நம்ம சாப்பிட்டாச்சு, வேட்டையாடியாச்சு. இன்றைக்கி வந்து எந்த ஒரு அனிமலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன கொல்ல முடியாது, ஒரு டைகரோ லயனோ வந்து கொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கோவம் தான். நீங்கள் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு வந்து சாக போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபைட் பண்ணுவோம். அது வந்து எறும்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மயிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கார்னர் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஆப்ஷனே கிடையாது, தப்பிச்சு போகிறதுக்கு ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கொல்ல போனீங்க அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சண்டை போடுற கோவம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சண்டை போட வைக்குது. அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி மனுஷன் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் கொடுத்தது மனுஷனுக்கு அதுதான்.
ஸோ அதனால் கோவத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது கைஸ். என் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அடிக்கடி கேட்குற விஷயம்னா, ராகுல் எப்படி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கோவம் வராமல் இருக்குது, இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டக்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வந்து நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன, அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்றது தான். இப்போ அவங்கள திட்டுறதுனால, அவங்கள இன்சல்ட் பண்ணுறதுனால, நம்ம கோவத்தில் கத்துறதுனால அவங்க சீக்கிரம் நல்லா வேலை செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி இருக்காது. ஸோ அப்போ அவங்க வந்து நம்மளுக்கு என்ன வேணும், அவங்க நல்லா வேலை செய்யணும். அவங்க நல்லா வேலை செஞ்சால் கம்பெனி முன்னேறும், கம்பெனியில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நம்ம அதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ அவங்கள செய்ய வைக்க வேண்டிய விஷயம் அதுதான். அதை நம்ம வந்து கோவத்தில் செய்ய வைக்கிறோமா இல்லை சிரித்து செய்ய வைக்கிறோமா அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. அது அவங்க செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஒரு செஸ் மாதிரி இந்த கேமை விளையாடணும். நம்ம என்னென்ன மூவ் பண்ணால் அவங்க நல்லா வேலை செய்வாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்குது அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த எமோஷனை நம்ம யூஸ் பண்ணி, எந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க நல்லா வேலை செய்ய வைக்கலாம் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு கோவம் அப்படின்றது கூட சம்டைம்ஸ் என் ஆஃபீஸில் சம்டைம்ஸ் அந்த கோவத்தை வந்து பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த கோவம் வந்து மோட்டிவேட் பண்ணும். நான் வந்து ஒய் மை ஸ்டாஃப்ஸ் ஆர் புவர் அப்படின்னு சொல்கிற வீடியோ வந்து என் ஸ்டாஃப் கிட்ட நான் மீட்டிங்கில் பேசின ஒரு விஷயம் அது. ஏன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு அந்த கோவம் வரணும். நான் இன்னும் ஏன் ஏழையாக இருக்கேன், போன வருஷம் வந்து என்னால் ஒரு நல்ல கார் வாங்க முடியல, ஒரு நல்ல சட்டை வாங்க முடியல, நல்ல ஃபோன் வாங்க முடியல, இந்த வருஷமே எனக்கு அதே நிலமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே அசால்ட்டாக வந்து அடுத்த நாள் படம் ஏதோ ஒன்று வந்துருச்சுப்பா, விடாமுயற்சி வந்துச்சு, போய் பார்க்க போகிறேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. கோவம் இருக்கணும். அந்த கோவம் இருக்கணும். நான் போய்ட்டு வந்து இன்னும் வந்து அஜித் வந்து அவர் சொந்தமாக ஒரு கார் வாங்குறாரு, ஃபெராரி வாங்குறாரு, ரேஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அவர் நினச்சதை சாதிக்கிறாரு. நான் நினச்சபடி ஒரு ஃபோன் கூட என்னால் வாங்க முடியல, நான் எதுக்கு போய் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற அந்த கோவம் அந்த இடத்துல வந்து நிற்கணும் நடுவில். நீ போய் உன் வேலையை பாரு. உனக்கு லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு லைஃப்பில் வந்து நீ நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு ஃப்ரீடம் வேணும். அதை முதல்ல நீ அச்சீவ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள போய் அட்மையர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஃபேனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் நடுவில் வந்து நிற்கணும். பட் அங்கே நிற்கிறது இல்லை. ஸோ அதுதான் என் ஸ்டாஃப் கிட்ட வந்து நான் கோவப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதேமாரி வந்து இந்த கோவம் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இப்போ சொன்ன மாரி வந்து மோட்டிவேஷன், நம்ம செய்யவே முடியாதுன்னு நினச்ச விஷயம். நீங்கள் வந்து நான் ஸ்கூல் டேஸில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடணும்னு போகிறப்ப எனக்கு விழுந்தது ஒரு அரை தான். ஸோ அந்த கதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து யாராவது ஒருத்தங்க ஸ்டேஜ் ஏறுவாங்களா? ஏன்னா நார்மலாகவே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ப்ளஸ் இந்தமாரி ஒரு எல்லாரும் முன்னாடி நம்ம ஒரு அரை வேற வாங்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம அடுத்த தடவை ஸ்டேஜ் ஏறுறதுக்கு நம்மளுக்கு எப்படி தைரியம் வரும்? அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு கோவம் வருது, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த கோவத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். அண்ட் அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஆரம்பிக்கிறப்ப இந்த வர்ச்சுவல் இம்போர்ட்ஸில் வந்து எனக்கு நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து சரி நம்ம இதை எப்படி விட்டுறக்கூடாது அப்படின்றப்ப வந்து நம்மளை வந்து சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ நாள் இதையே வச்சு உருட்டிகிட்டு இருக்கிற, இதில் ஒன்றும் ஆகவே மாட்டேங்குது, இன்னும் பெருசாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்காரமாக பேசுகிறாங்க. அந்த கோவம் தான் இப்போ டூட்டி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துலேருந்து அதுக்கு ஒரு பிராண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பண்ணிவிட்டு அந்தமாரி போயிட்டுருக்குறோம். இந்தமாரி தான் ஒவ்வொரு விஷயத்தும் சரி. நம்ம ரஷ் ரைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் மதன் ஓபி பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து அந்த மதன் ஓபி இஷ்யூ வந்தப்போ நான் போட்டப்போ அதில் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லியிருந்தேன். அதில் மதன் ஓபியோட ஃபேன் யாரோ ஒருத்தங்க வந்து நீ என்ன பேசுகிற, நீ பெரியவனா, நீ உன்னால் முதல்ல அந்தமாரி கேம்லாம் விளாட முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு அவர்கிட்ட நான் அன்றைக்கி சொன்னது தான், சரிங்க இது வரைக்கும் நான் இந்தமாரி ஒரு ஜானரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு நான் இது ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். நான் வந்து இந்த ரஷ் ரைட் கேமை வந்து ஒரு பெரிய கேமாகவே நான் பண்ணி காட்டுறேன், ஒரு ப்ராப்பரான மல்டிப்ளேயர் கேமாகவே பண்ணி காட்டுறேன், சிங்கிள் பிளேயர் இல்லாமல் அப்படின்னு சொன்னேன். அது சொன்னது வந்து 2001 2 சம்திங் லைக் தட். இத்தனை வருஷம் அந்த கேமை வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 crore கிட்ட அந்த கேமை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேமை டெவலப் பண்ணுறோம். அந்த கேமை லான்ச் ஆக போகுது. ஸோ இந்தமாரி வந்து நம்ம கோவத்தை நம்மளுக்கு அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட சர்வைவலுக்கு, நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட க்ரோத்தில் தான். ஸோ அப்படின்றதுல நம்ம அந்த கோவத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அந்த கோவத்தை நம்ம ஃபஸ்ட்டு எப்போ லேர்ன் பண்ணுறோம் தெரியுமா, டீனேஜ் டைமில். அந்த 2 கட்டாம் வயசுன்றது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம கோவத்தை பற்றி லேர்ன் பண்ணுவோம். அந்த கோவத்தோட பவர், அது என்ன செய்ய முடியும் அப்படின்றது. அதாவது நம்மளை வந்து சின்ன பிள்ளையாகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பெரியவங்களும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா சரி போ அப்படின்றவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்மளை அதிக பிரச்சனமாக பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுவாங்க எல்லாரும் முன்னாடி. நம்மளை வந்து ரொம்ப துச்சமாக நடத்துவாங்க. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு திடீர்னு என்றைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் சேர்ந்து வெறித்தனமாக ஒரு கோவம் வரும். நீங்கள் எப்படி என்ன இப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக கத்துவோம். அந்த டைமில் வந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் நம்மளை லிசன் பண்ணுவாங்க. அந்த பவர் ஆஃப் அட்டென்ஷனை வந்து அந்த கோவம் நம்மளுக்கு வந்து நம்ம இப்படி கோவப்பட்டால் நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்னா, அதுக்கு நம்ம கோவத்தை அப்படி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த கோவத்துக்கு அந்த பவர் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அந்த கோவத்துக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். அந்த கோவத்துக்கு நீங்கள் செய்ய முடியாது, நான் ஸ்டேஜ் ஏறனா எனக்கு பயம், எல்லோரும் என்ன சிரிப்பாங்க அப்படின்றத தாண்டி அந்த ஸ்டேஜ் ஏற வச்சது வந்து இந்த கோவம் தான். அதேமாரி இந்த என்சோ ஃபெராரி கிட்டேருந்து அந்த ஒரு இன்சல்ட்டு தான் வந்து அந்த கோவமாக வந்து வெளிப்பட்டு லாம்பர்கினி அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாச்சு.
ஸோ அந்த மாதிரி வந்து கோவத்தை வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் கோவத்தை எப்படி லெட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எப்போவுமே காஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து சாமானை விட்டெறிகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்தமாரி ஒரு விஷயத்த வந்து நான் கோவப்பட்டால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணாதீங்க. அது நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஜிம்முக்கு உங்களை ரெகுலராக போக முடியல அப்படின்னா 40 நாள் போங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக போவீங்க. அதேமாரி கோவம் படுறப்ப நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது தப்பான ஒரு விஷயம், அதை திரும்ப திரும்ப செஞ்சிங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக அது ஒரு பழக்கமாயிடும். ஸோ அதனால் கோவப்படுறப்ப எப்போவும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுறது கோவமாக இருக்கிறப்ப அந்த இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுறதே கஷ்டம். அதுலேயும் நீங்கள் இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுற பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, பிரெயினை யூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் பிரெயினை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்காதீங்க கைஸ். நீங்கள் வந்து உலகம் வந்து இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் வேர்ல்டு இஸ் அன் அன்ஃபேர் திங். எல்லாரும் அவங்கவுங்க ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காங்க. யாருமே நீங்கள் நினச்ச மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. அதெல்லாமே நார்மல் தான். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதில் எனக்கு இப்படி இருந்தால் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கோவத்தினால வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வைக்கவே முடியாது. உங்கள் கோவத்தினால ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வரவே வராது. ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே ஹையராக இருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுன்ற ஒரு மனநிலைக்கு போகவே மாட்டீங்க. ஸோ அதனால் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.